இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5040 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். விரைவில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடக்கிறது அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள், தொகுதிகள் நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்க திட்டம் என தகவல். விஜய் தங்கள் எதிரி அல்ல, திமுக மட்டுமே எதிரி என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. விஜய் திமுகவை எதிர்க்கும் வேலையை மட்டும் பார்க்கட்டும் என்றும் கருத்து. விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, எங்களது ஒரே எதிரி திமுக தான். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இருநூற்று 34 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுவை விநியோகிக்கும் தமிழக வெற்றி கழகம் வரும் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மனுக்களை பெறலாம் என அறிவிப்பு. பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விலகல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலமும் நேரமும் தான் பதில் சொல்லும் என பேட்டி. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அண்ணாமலையை மறந்துவிட்டது பாஜக. தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியது தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துடுச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும்? அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார், விலகச் சொல்லி உத்தரவு வந்திருக்கும் என எஸ்.வி. சேகர் விமர்சனம். கூட்டணி வெல்லக்கூடாது என்ற எண்ணம் உடையவர் அண்ணாமலை என்றும் சாடல். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால விலகி இருக்கார். ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும், இதில் தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம் இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூய எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை எப்பவுமே. உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நேரில் ஆஜராகி வாதாடுவதாக தகவல். வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு மோடி பணிந்து விட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஒட்டுமொத்த தேசத்தையே பிரதமர் விற்றுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் ஒப்பந்தத்தை ராகுல் எதிர்ப்பது ஏன் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி.
எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தப் போவதாக இந்தியாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. ரஷ்ய அதிபர் மாளிகை விளக்கம். மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் மக்களவையிலிருந்து இடைநீக்கம். சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதங்களை வீசி எறிந்ததற்காக நடவடிக்கை. எம்பிக்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோர் போராட்டம். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதன் எதிரொலி. அமெரிக்க அமைச்சர்களை சந்தித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை. மும்பை விமான நிலையத்தில் 2 விமானங்களின் இறக்கைகள் உரசியதால் பரபரப்பு. உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. துபாயிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 940 கிராம் தங்கப்பசை, 2.5 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் கைது. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை சரிவு. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி மொத்த விலையில் 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சையில் இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக தொடங்கியது. 800 காளைகள், 500 வீரர்கள் பங்கேற்பு. இந்த மாட்டுக்கு ஒரு டைனிங் டேபிள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்ளும் டெல்லி அணி. எலிமினேட்டர் ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது ஜெமிமாவின் படை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.